வணக்கம். அன்னை பூமி ஆன்லைன் டிவி செய்திகள் வாசிப்பது இளமுருகு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி தாலுகா தும்பலம் கிராமத்தில் அருள்பாலிக்கும் அருள் திருமதி மீனாட்சி அம்மன் அருள்மிகு 18ஆம் படி கருப்புசாமி கோயில்களில் தமிழ் முறைப்படி திருக்குடமுழுக்கு ஞாயிற்றுக்கிழமை கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் 8 கால தமிழ் திருமறை வேள்வி வழிபாடுகளை தொடர்ந்து அதிகாலையில் 9 அடி உயரத்தில் உயர்ந்த பீடத்தில் நீண்ட வாளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கும் அருள்மிகு 18ஆம் படி கருப்புசாமிக்கு தமிழ் முறை திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் நிறைந்த குடங்கள் வேள்வி வழிபாடுகளுக்கு பின்னர் அருள்மிகு கருப்புசாமியின் கம்பீர சிலையின் மேல் ஊற்றி திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. முன்னதாக வண்ணக்குடைகள் சூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க முளைப்பாரிகளுடன் புனித நீர் நிரம்பிய கலசங்களை பெண்கள் ஊர்வலமாக அம்மன் சன்னதியில் இருந்து கருப்பசாமி கோவிலுக்கு கொண்டு வந்தார்கள். குரு வணக்கம். 18ஆம் படி கருப்பசாமி கருவறை உயிர்ப்பு, சிவபுராணம், கருப்பசாமி யஜ்யம், அருட்சிந்தனை மந்திரம் முழங்க கற்பூர ஜோதி வழிபாட்டுடன் அருள்மிகு 18ஆம் படி கருப்பசாமிக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. தொடர்ந்து அருள் திருமதி மீனாட்சியம்மன் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. குரு வணக்கம். மீனாட்சியம்மன் அருள் வேட்டல், புனித நீர் கலசம் புறப்பாடு, அருட்சினை மந்திரம், கற்பூர ஜோதி வழிபாடு, புனித நீர் தெளியல், மீனாட்சியம்மன் முழுக்காட்டு படையலமுது எடுத்தல், அருட்சினை மந்திரம், கற்பூர ஜோதி வழிபாடு, நிறைவு மந்திரம் முழங்க அருள்மிகு மீனாட்சியம்மனுக்கு திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. முன்னதாக வெள்ளிக்கிழமை தொடங்கி தமிழ் திருமறையாக வழிபாடு, நவகோள் வேள்வி, மீனாட்சியம்மன் கருவறை உயிர்ப்பு வழிபாடு நடைபெற்றது. திருக்குடமுழுக்குக்கு முன்னிட்டு 12 ஊர்களில் கோவில்களில் இருந்து சம்பந்திமார்கள், மாமன் மைத்துனர் சுற்றம் சூழ மேளதாளம் முழங்க பல்வேறு தெய்வங்கள் வேடமிட்டு கும்மியடித்து அலங்கார வண்ணக்குடைகள், பிரம்மாண்டமான வாள் மற்றும் பித்தளை மணி உள்ளிட்ட பரிசுகள் கொண்டு வரப்பட்டது. 1000 பெண்கள் சேர்ந்து முளைப்பாரி எடுத்தனர். 3 நாட்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோல அருள்மிகு மதுரை வீரன், அருள் திருமதி பொம்மி அம்மாள், அருள் திருமதி வெள்ளை அம்மாள், அருள் திருமதி அக்னி மாண்டம்மாள், அருள் திரு பட்டவன் சாமிகள் மற்றும் நவகிரக தெய்வங்களுக்கும் திருக்குடமுழுக்கு நடைபெற்றது. தும்பலம் அருள் திருமதி மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் 18ஆம் படி கருப்புசாமி கோவிலுக்கு சிறப்பான முறையில் ஆதிசிவனார் தெய்வ தமிழ் மொழியில் அருளிய இந்து வேத மந்திரங்கள் ஓதி குருவருளால் திருக்குடமுழுக்கு நடத்தியவர்கள் பேரருள்மிகு ஞானாச்சாரியார் கால ஞானகுரு சித்தர் அரச யோகி கருவூரார் தலைமையில் மூங்கிலடியார் வழிகாட்டுதலில் இந்து வேத கணப்பாடிகள், தமிழ் வேத குடமுழுக்கார் மற்றும் சாஸ்திரிகளால் நடத்தி வைக்கப்பட்டது. தும்பலம் அருள்மிகு மீனாட்சியம்மன் மற்றும் 18ஆம் படி கருப்பு கோயில் நிர்வாகிகளான பூசாரி செந்தில்குமார், பெர்த்தன் வேலுச்சாமி, கோடியன் சிவக்குமார், கோவில் மணியம் ஜெயராமன், சாமியாடிகளான முருகேசன், தங்கராஜ், தனசேகரன், சிவக்குமார், கனகராஜ், விஜயலட்சுமி, மல்லிகா மற்றும் கமிட்டி பொறுப்பாளர்கள் தலைவர் சேகர், செயலாளர் பெருமாள் சாமி, பொருளாளர் வெங்கடேஷ் பாபு, துணைத் தலைவர் மணி, துணைச் செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட விழா அனைத்து பங்காளிகளுக்கும் திருக்குடமுழுக்கு விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார்கள். மேலும் இந்த விழாவில் முக்கிய நிகழ்வாக வளையப்பட்டி அருள்மிகு அங்காளம்மன் கோவில், சிவியாம்பாளையம் அருள்மிகு கதிராயி கோயில், ஈச்சங்கால்பட்டி அருள்மிகு அங்காயி கோயில், மாமரத்துப்பட்டி அருள்மிகு வாலசிராமணி பெரியகாண்டியம்மன் கோவில், கங்கநாயக்கன்பட்டி, லத்துவாடி, தும்பலம் சந்தனக்கருப்பு கோவில், கரூர் மாதிரி ரெட்டிப்பட்டி ஆகிய இனப்பங்காளிகள், சம்பந்திமார்களின் கோவில் பூசாரியும் கொடை பூட தூக்கும் சாமியாடியும், எங்கள் கோயில் நிர்வாகிகள், சாமியாடிகள், கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கலசத்திலும் 18ஆம் படி கருப்புசாமிக்கும் நீர் ஊற்றினார்கள். இதில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக தமிழ் மொழியில் பெண் சித்தரடிகார்கள், பெண் சாமியாடிகளும் கலசத்திற்கும் 18ஆம் படி கருப்புசாமி சிலைக்கும் புனித நீரூற்றி வழிபாடு செய்தனர். திருக்குடமுழுக்கு விழாவையொட்டி தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. வணக்கம்.